கைபேசியில் கையிலே உள்ளங்கையிலே ஊடகத்தை வைத்திருக்கிறேன். உடன் பிறந்தார்களே, என் பெற்றோர்களே, உங்கள் மகன் உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிற பேச்சு கருத்து எப்படி இருக்கிறது? 2 நிமிடம் 3 நிமிடம் செலவழித்து பாருங்கள். மற்றவர்களை பேசுவதை பாருங்கள். மிக்சி தருகிறேன், கிரைண்டர் தருகிறேன், டிவி தருகிறேன், பிரிட்ஜ் தருகிறேன், 1000 தருகிறேன், 2000 தருகிறேன், 10,000 தருவாள். இதில் எதையும் நான் தரமாட்டேன். பிறகு தருவாய் அறிவை வளர்க்கும் கல்வியை, ஆக சிறப்பான கல்வியை தருவேன். பிறகு தருவேன் உயிரை காக்கும் மருத்துவத்தை, ஆகச் சிறந்த மருத்துவத்தை. உலகத்தரம் இல்லை, தமிழ்நாட்டின் தரம்தான் உலகத்தரம் என்று உயர்த்தி கொண்டு வருவேன். பிறகு அதை கொடுப்பேன். உலக உயிர்களின் உயிர் பாலாக இருக்கிற தண்ணீரை எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கச் செய்வேன். உங்கள் மகன் உங்களுக்கும் தூய குடிநீரை தருவேன். இது 3ஐ மட்டும்தான் கட்டணம் இல்லாமல் தருவேன். ஏன்? ஒரு அரசின் கடமை இது. 3 அடிப்படை கடமை. இந்த 3ஐயும் உங்களுக்கு நான் நிறைவேற்றுவேன். கல்வியை கொடுப்பேன், அதற்கேற்ற வேலையை கொடுப்பேன், அதற்குரிய சம்பளத்தை கொடுப்பேன், அதை வைத்து வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை கொடுப்பேன். என் மக்களை, என் பெற்றோர்களை, என் உடன் பிறந்தவர்களை, தன்மானமிக்க தமிழ் பெருங்குடியை தன் கால்களை நம்பி, தன் கைகளை நம்பி தற்சார்பு வாழ்க்கை வாழ்கிற, தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு மானமிக்க வாழ்க்கையை என் மக்களுக்கு கொடுப்பேன். இந்த 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ வெங்கலம், 1/2 கிலோ வெல்லம், 1 கிலோ அரிசி, 1 முளை கரும்பு, இந்த பாடா போன அந்த காடா துணி வேட்டி சேலை, இதுக்கு கையேந்தி நிற்கிற நிலைமைக்கு நான் தரமாட்டேன். உங்களை நிறுத்த மாட்டேன். நான் சொன்னா செய்வேன். ஏன்? இந்த ஐயா கருணாநிதி, அம்மா ஜெயலலிதா இவர்களையெல்லாம் பார்த்து அரசியல் செய்ய வந்த மகன் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள்.